இன்னைக்கு இந்த வீடியோவில் ஃபேக்டர் ட்ரீ அதாவது காரணி செடி மூலம் ஒரு எண்ணின் பகா காரணிகளை அதாவது பிரைம் ஃபேக்டர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 36, 45 அப்படிங்கிற ரெண்டு 2 டிஜிட் நம்பரை எடுத்து உங்களுக்கு ஃபேக்டர் ட்ரீ சொல்லி தரப்போகிறேன். அதை நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் எத்தனை டிஜிட் நம்பர் கொடுத்தாலும் நீங்கள் செஞ்சுருவீங்க. இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு நீங்கள் டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் நல்லா தெரிஞ்சிருக்கணும். டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ 36ங்கிற நம்பருக்கு பார்க்கலாம். இப்போ 36ஐ வந்து நம்ம பிரிக்கிறோம். இப்போ நம்ம பார்க்குறோம் 36 வந்து எந்த நம்பரால் டிவைட் ஆகுதுன்னு பார்க்குறோம். 36 லாஸ்ட் டிஜிட் வந்து 6ன்னு முடிஞ்சிருக்கு, அதாவது ஈவன் நம்பரில் முடிஞ்சிருக்கு. அப்போ இது கண்டிப்பாக 2 டேபிளால் டிவைட் ஆகும். அதனால நான் 2வை இந்த இடத்துல போட்டுக்கிறேன். அடுத்து இந்த இடத்துல என்ன போடணும் அதை பார்க்கலாம். இப்போ 36ஐ 2ஆல் டிவைட் பண்ணால் வர ஆன்சரை நம்ம இந்த இடத்துல போடுறோம். இப்போ பார்க்குறோம் ஃபஸ்ட் இந்த 3ஐ பார்க்குறோம். 3 வந்து 2ஓட பெருசாக இருக்குது. இப்போ கண்டிப்பாக நம்ம 3ங்கிற இந்த நம்பரை மட்டும் எடுத்துக்கலாம். 3ங்கிற நம்பர் டைரெக்டாக 2 டேபிளில் வராது. அதனால் அதோட சின்ன நம்பரை பார்க்குறோம். 3ஓட சின்ன நம்பர் என்ன? 2. 2ங்கிற நம்பர் 2 டேபிளில் வருமா? கண்டிப்பாக வரும். 1, 2 is 2. இப்போ நான் அதை போட்டுக்கிறேன். மைனஸ் பண்ணால் எனக்கு 1 கிடச்சிருச்சு. அடுத்து 6ஐ இறக்குறேன். 16 வந்து டைரெக்டாக நமக்கு 2 டேபிளில் இருக்குது. ஆமாம், 8 2s are 16. இப்போ நமக்கு டிவைட் பண்ணால் வர ஆன்சர் என்ன? 18 வருது. இப்போ பார்க்குறோம். அடுத்து இந்த 2 நம்பர் இருக்குல்ல, இந்த 2 நம்பரை வந்து நம்ம பிரிக்கணும். இப்போ 2ஐ பார்க்குறேன். 2ஐ வந்து நம்ம பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. ஏன்னா இது ஒரு பகா எண், அதாவது ப்ரைம் நம்பர். அதனால் இதை நம்ம பிரிக்க முடியாது. இப்போ அடுத்த நம்பருக்கு வரேன். 18 இது வந்து பகா எண்ணா? ப்ரைம் நம்பரா? கிடையாது. அப்போ இதை வந்து நம்ம பிரிக்கலாம். 18 2 டேபிளில் வருமா? லாஸ்ட் நம்பரை பார்க்கணும். 8ன்னு முடிஞ்சிருக்கு. அப்போ இது ஈவன் நம்பர். இப்போ இது 2 டேபிளில் வரும். 2ஐ போட்டுக்கோங்க. இப்போ 18ஐ 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்? 9. இப்போ 9 2s are 18. இப்போ 9ஐ வந்து நான் இந்த இடத்துல போட்டுக்கிறேன். இப்போ பார்க்குறோம் இந்த இடத்துல திருப்பி நான் முதல்ல சொன்ன மாதிரியே 2 வந்திருக்கு. 2 வந்து நம்ம பிரிக்க முடியாது. அடுத்து 9 பார்க்குறோம். 9 வந்து ஒரு பகா எண் கிடையாது, ப்ரைம் நம்பர் கிடையாது. அப்போ நம்ம வந்து இதை பிரிக்கலாம். கண்டிப்பாக இது 2 டேபிளில் வருமா? கண்டிப்பாக வராது. அப்போ அடுத்த நம்பர் 3 டேபிள் பார்க்குறோம். 3 3s are 9. இப்போ 3 டேபிளில் இந்த நம்பர் வரும். இப்போ நான் பிரிக்கிறேன். 3 3s are 9ன்னு பிரிச்சுக்கிறேன். இப்போ இந்த 2 நம்பரையுமே பார்க்குறோம். 2 நம்பருமே ப்ரைம் நம்பர்ஸ், அதாவது பகா எண். அப்போ 2 நம்பரையுமே நம்ம பிரிக்க முடியாது. 2 நம்பரையுமே பிரிக்க முடியாதுன்னா அப்போ இந்த ஃபேக்டர் ட்ரீ, இந்த காரணி செடி முடிஞ்சு. இப்போ வந்து இந்த கொஷினில் எதெல்லாம் நம்ம பிரிக்க முடியாதுன்னு தனித்தனியாக எடுத்து வச்சோமோ அதெல்லாம் பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல நம்ம 2ஐ பார்த்தோம், இந்த இடத்துல ஒரு 2ஐ பார்த்தோம், இந்த இடத்துல 2 3ஐ பார்த்தோம். 36ஓட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் அதாவது 36ஓட பகா காரணிகள் என்னென்னா 2 × 2 × 3 × 3. 45ங்கிற இன்னொரு நம்பருக்கு எப்படி பகா காரணிகள் அதாவது ப்ரைம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த 45 2 டேபிளில் வருமா? லாஸ்ட் டிஜிட்டை பார்க்குறோம். 5ன்னு இருக்குது, அதாவது ஒத்தப்படையில் இருக்குது, ஆட் நம்பரில் இருக்கிறதுனால இது வந்து 2 டேபிளில் வராது. அப்போ நெக்ஸ்ட்டு 3 டேபிள் பார்க்குறோம். 3 டேபிளோட டிவிசிபிலிட்டி ரூல் என்ன? 2ஐயும் கூட்டுறோம். 4 + 5 9.
9 வந்து 3 டேபிளில் வருமா? வரும். அப்போ கண்டிப்பாக 45ங்கிற நம்பரும் 3 டேபிளில் வரும். இப்போ நான் 3யை போட்டுக்கிறேன். இப்போ இந்த இடத்துல இருக்கிற நம்பரை கண்டுபிடிக்கணும். அப்போ 45ஐ 3ஆல் டிவைட் பண்ணணும். ஃபோருங்கிற நம்பர் 3 டேபிளில் டைரெக்டாக கிடையாது. இப்போ 4ஓட சின்ன நம்பர் என்ன? 3. இப்போ 1 3 இஸ் 3. மைனஸ் பண்ணிட்டு 1 போட்டுக்கிறேன். அடுத்து 5 இறக்குறேன். 15ங்கிற நம்பர் டைரெக்டாகவே 3 டேபிளில் இருக்குது. எந்த இடத்துல இருக்குது? 5 3s are 15. இப்போ நம்மளோட ஆன்சர் 15 வந்துருச்சு. அந்த 15ஐ இந்த இடத்துல போட்டுக்கோங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு சம்மில் சொன்ன மாதிரியே பார்க்குறோம். இந்த 2 நம்பரை நம்ம பிரிக்கணும். 3ங்கிறத நம்ம பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு பகா எண், ப்ரைம் நம்பர். இப்போ அடுத்த நம்பரை பார்க்குறோம். 15. 15ங்கிறது பகா எண்ணோ ப்ரைம் நம்பரோ கிடையாது. அப்போ இதை நம்ம பிரிக்கலாமா? இப்போ பிரிப்போம். 15ங்கிற நம்பர் 2 டேபிளில் வருமா? வராது. இப்போ 3 டேபிளில் வருமா? வரும். 5 3s are 15. இப்போ தான் நம்ம பார்த்தோம். இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி எந்தெந்த நம்பர்லாம் எடுக்கணும்? எதெல்லாம் பிரிக்க முடியாதோ அந்த பிரிக்க முடியாத நம்பர்லாம் எடுக்கணும். 3 5 3 இந்த 2 நம்பரையும் பிரிக்க முடியாது, இதையும் பிரிக்க முடியாது. அப்போ 45ஓட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் 45ஓட பகா காரணிகள் என்னென்னா 3 × 3 × 5. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.